பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீ எப்படி மேன் துவைக்கலாம்? ஆஹா, இது பொம்பளை இடமா? எனக்கு தெரியாது. ஏய், வெளியில போ. இப்ப குளிக்க போறீங்களா இல்ல துவைக்க போறீங்களா? ரொம்ப மிரட்டாதீங்க. மிரட்டினா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். தோச்சி முடிச்சிட்டு தான் போவேன். இப்போ நாங்க துவைக்க போறோம். துவைக்க போறீங்களா? துவைக்க தான் உங்ககிட்ட துணியே கிடையாது. எதை துவைக்க போறீங்க? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கழட்டி கூட நாங்க துவைப்போம். அத பத்தி உனக்கு என்னய்யா? கேக்குறவன் கேனையா இருந்தா கேவர்களை நெய்வடின்னுவாங்க. முதல்ல நீங்க உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி துவைங்க, அப்புறமா நான் போறேன். ஆஹா. ஏய், நான் 1 2 3 சொல்வேன், உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க. அப்ப பாரு இது ஓடுற ஓட்டத்தை. ரெடி? 1 2 3. ஐயோ ஐயோ பாப்பா, ஐயோ ஐயோ, ஏன் பந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு? என்னடி பண்றது? அந்த நாட்டுப்புறத்தை கூப்பிட்டு எடுத்துற சொல்லுவோமா? வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன பந்தயம்? ஒன்னால முடியாது. பெட். சரி, ஆளுக்கு 10 ரூபா பெட். ஆனா நீ தோத்த எங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கணும். ஓகே? ஓகே. ஐயோ, தண்ணியில மூழ்கிட்டாடி. ஐயோ, என்னடி பண்றது? வாங்கி நாட்டுப்புறத்தை கூப்பிடுவோம். ஐயோ, காப்பாத்தியா? என் ஃப்ரெண்ட் தண்ணிக்குள்ள போயிட்டா, காப்பாத்தியா? ஐயோ, பொம்பளைங்க குளிக்கிற இடமாச்சே. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேயா. வாயா வாயா, ப்ளீஸ்யா. அப்பாடா, நல்ல வேலையா உசுர் இருக்கு. ஆமாடி, அவர் தொட்டதுல இருந்து என் இதயம் படக் படக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏண்டி? அதான் காதல். காதல் இல்ல, கீதல் இல்ல, கைய விடுறா. விடுவன் அந்த கைய, சாதா கையாது, அதிர்ஷ்டம் பண்ண கையாச்சே. கண்ணா கண்ணா கண்ணா, மச்சத்தை எங்கடா மறைச்சு வச்சிருக்க? இப்ப நீ சொல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். வேணாண்டா, மச்சமும் இல்ல கிச்சமும் இல்ல. ஏய், புழுகாதே புழுகாதே புழுகாதே. அச்சச்சோ, என்னாச்சு? இந்த ரேகதா மச்ச ரேகை. குரு குரு குரு, அந்த பொண்ணுக்கு என் மேல காதல் பிறக்குமா? சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா காதல் வந்துடுச்சு. அது எப்படி உனக்கு அவ்வளவு நிச்சயமா தெரியும்? எனக்கு ஒண்ணும் காதல் வரல. அவளுக்கு 4 தோழிங்க இருப்பாங்கல்ல, சேஞ்சப். அதுகளெல்லாம் ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு இருப்பா. அவருக்குன்னு ஒரு தடிய ஃப்ரெண்டா இருப்பான், நல்லா ஸ்க்ரூ பண்ணிட்டு இருப்பான். தனியா படுத்து நீயே கற்பனை பண்ணிக்க. ஆஞ்சநேயா, காட்டானுக்கெல்லாம் காதல் வருதே. குட் நைட். குட் பை. பை பை. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டாக்டர் படிப்புக்கு படிக்குதுங்களா அந்த பிள்ளைகள்லாம் தங்குற இடம் இதானே? ஏன் இந்த பிள்ளைகள் அப்படி சத்தம் போடுது? எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன்னா இந்த ஓட்டு போடுவாங்க அதானே? அடிக்கிற இடத்துல எதுக்காங்க அதெல்லாம்? இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். ஐயோ ஐயோ ஐயோ, தாப்பா, ஏன் இந்த பிள்ளைகள் எல்லாம் செருப்பு கழிச்சு அடிச்சுக்குது? நாளைய சட்டசபைக்கு தயாராகிறாங்க. ஆமா, நீங்க யாரு? என் தம்பி பவுரு இங்க தங்கி இருக்காருங்க, அவரை பார்க்க வந்தேன். பல்லுக்குச்சி பவனா? அவரு பேர் அதான். அண்ணே அண்ணே, வாங்க ரூமுக்கு வாங்க. வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே.
என்னன்னு சாப்பிடுறீங்க? உனக்கு என்ன வேணும்னு கேளு. இதப்பா, உனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க அண்ணி செய்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஐயா, எதுக்கு என்ன இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? இப்பவே நாட்டுப்புறம்னு ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறானா? அது யாரானே? சிரிக்கிறவனை கூப்பிடு, அவன் வாயை கிழிச்சு விடுறான். கிழிச்சு மெல்ல பேசுங்க. என்ன என்னன்னா நீங்க நம்ம ஊர்ல பேசுற மாதிரி பேசுறீங்க? இந்த ரூமுக்கு நீ வாடகை கொடுக்கறேல்ல, ஆமா. அண்ணனும் தம்பி மன விட்டு சத்தம் போட்டு பேசிக்கிட்டா என்னங்கிற? பேசுறதுல தப்பு இல்லைன்னா, இப்படி சத்தம் போட்டு பேசினா நாகரிகமா இருக்காது. எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. ஒரு மாதிரியா பாப்பாங்களோ? ஆமா, வெளியில படிக்கிற பிள்ளைகள்லாம் செருப்ப கழட்டி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறானே, அத ஒரு மாதிரியா பார்க்க மாட்டாங்களோ? அது அது சரி. தேர்தல்னு வந்துருச்சுன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லா பயனும் ஒண்ணுதான் சொல்ற. ஆமாண்ண. அது கடகட்டும் கழுத. நம்ம நிலைமையை நீ மறந்துடாதப்பா. எல்லார்கிட்டயும் பக்குவமா நல்ல பிள்ளையா நடந்துக்க. நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆயிடு. அம்பிடுதேன். நீ கேட்ட பணம்பா. அதுக்குள்ள எப்படி என்ன இவ்வளவு பணம் சேர்த்தீங்க? நானாப்பா சேர்த்தேன், ஊரே சேர்த்து கொடுத்துச்சு. அவனு எடாத, எதையுமே எண்ணி பார்க்காம வைக்காத. முதல்ல எண்ணு. அத எண்ணிக்கை சரியா இருக்கும்னா? எண்ணிக்கைக்காக நான் சொல்லப்பா. கசங்கி நனைஞ்சு வேர்வப்பட்டு கரப்பட்டு எத்தனையோ கையில இருந்து வந்த பணம் பாயுது. அதை எண்ணிப்பாருன்னு சொன்னேன். சரிங்கண்ணா. அந்த நினைப்போட நீ செலவு பண்ணினா போதும். பவுன பாத்தீங்களே, நல்லா படிக்கிறானா? புள்ள இழைச்சு போகலையே? பையன் கொஞ்சம் இழைச்சுதான் இருக்கான். ஆனா முகத்துல ஒரு கிழ வந்திருக்கு. இழைச்சு போயிருக்கான்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி களை வரும்? அறிவு வளர வளர மனுஷனுக்கு மூஞ்சில ஒரு கிழ வந்து அப்படியே தேசஸா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? ஆமா லட்சுமி, படிச்சவங்க அறிவாளிங்க மேதைங்க இவங்களெல்லாம் நீ பாத்திருக்கியா? கண்ணு சும்மா பரபரன்னு இருக்கும். அந்த கண்ணை பார்த்து நம்ம பேசவே முடியாது. இத நீங்க சொல்றீங்களா? உங்க கண்ணு நேருக்கு நேரா பார்த்து பேச முடியாம தவிக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியும். ஏங்கண்ண பார்த்தா பைத்தியம். ஏங்கல்ல என்ன இருக்கு? நான் படிப்பறிவே இல்லாத முண்டம். சில நேரம் உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி திருன்னு முழிப்பேன். அதை வச்சுக்கிட்டு நீ சொல்ற. இந்த நேரத்துல எங்க கிளம்புறீங்க? அது சிறுமலை காட்டுக்கு ஆனை காவலுக்கு போலான்னு. எதுக்கு இந்த புது வேலை? அது காட்டு ஆனை வந்து அடிச்சுடுதான். ராத்திரில காவல் இருந்தா தினம் 7 ரூபாய் கூலி கொடுக்கிறேன்னு அந்த மேனேஜர் சொன்னான். அந்த பணம் கிடைச்சதுன்னா நம்ம தம்பியோட படிப்புக்கு அனுப்பலாம். நம்ம விரதத்துக்கு அனுசரணையா இருக்குமேன்னுதான். என்ன லட்சுமி உம்முன்னு இருக்கே? கோமா அததான் ஆடுதே தவிர மூஞ்சி உம்முன்னு தானே வச்சுக்கிட்டு இருக்க. நீ சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வான்னு சொன்னா நான் போயிட்டு வர்றேன். ஏன்னா அந்த பணம் தம்பியோட படிப்புக்கு ஆகட்டுமேனு தான். வேற இந்தாங்க. இந்தாங்க. இங்கு பாட்லா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நான் இங்க வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? என் ரூம்மேட் குரு தான் நீ போய் பாடுறான்னு சொன்னா. ரூம்மேட்டா? அப்ப நீங்க படிக்கிறீங்களா? ஆமா, மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஓ, ஐ see. ஆமா, உங்க கூட வருமே குரங்கு குட்டிங்க, அவங்க யாரும் வரலையா? இல்ல. அப்போ நீங்க தனியா தான் வந்தீங்களா? ஆமா. ஏன் தனியா வந்தீங்க? தெரியல. தெரியலங்க. நிஜமா தெரியல. எங்க அப்புறான தெரியலங்க. ஓ, அது நீங்கங்க. இப்படி வாங்க. இப்ப கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு பாருங்க. என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலங்க. இப்ப பாருங்க. ஒண்ணுமே தெரியலங்க.
கற்றுக்கொண்டு பாவை என்னை கட்டிக்கொண்டு ஆடுங்கள் உங்கள் முன்னால் புதிய ஜாதி இன்னும் நீங்கள் பழைய ஜாதி கண்ணில் வந்து காதல் செய்து உங்கள் மாற்றம் எந்த தேடி கண்ணிப்பன் கண்ணுக்குள்ள சொர்க்கம் வந்து நீராடும் பாருங்கள் பாருங்கள் கட்டிக்கொண்டு பாவை என்னை கட்டிக்கொண்டு ஆடுங்கள் உலகம் தெரியவில்லையே விரல் சுவைக்கும் பிள்ளையே நீண்ட மரங்கள் மேலே கட்டிக்கொடு இட்ட கொடு கடந்து வாவா இதழில் நல்லவா உலகம் தெரியவில்லையே விரல் சுவைக்கும் பிள்ளையே நீண்ட மரங்கள் மேலே கட்டிக்கொடு இட்ட கொடு கடந்து வாவா இதழில் தேன் அல்லவா இதழில் தேன் அல்லவா இது மாற கேஸா தெரியல குட் ஃபார் நத்திங் யார பார்த்து குட் ஃபார் நத்திங் சொன்ன கையோடு சரக்கு இருக்கு அடியம்மாடு நீதாண்டி அரக்கு இருக்கு கையோடு சரக்கு இருக்கு அடியம்மாடு நீதாண்டி அரக்கு இருக்கு கொல்லி மலத்தேனே கும்மி அடிப்பேனே புலியாட்டம் ஆடுவேனே கொல்லி மலத்தேனே கும்மி அடிப்பேனே ஒயிலாட்ட ஆடுவேனே கையோடு சரக்கு இருக்கு அடியம்மாளு நீராண்டி அரக்கு இருக்கு சுந்தர கிளியே ஆசந்தன குயிலே தாவணி மயிலே தாமர மகளே மாங்கனி சுவையே மாதவி நகையே உன்னாட்ட அத விடுத்து அடி என்ன போல் பப்பாயோ அடி எடுத்து நமக்கு நினைச்சா நீ கத்து கொடுத்தா ஆட்டம் கண்டு உந்தன் நாட்டம் ஆட்டம் தான் காணாத கையோடு சரக்கு இருக்கு அடியம்மாடு நீதாண்டி அரக்கு இருக்கு காட்சி காட்சி கண்ணா கண்ணானே சின்ன காட்சி காட்சி கண்ணா ஏ கண்ணானே சின்ன காட்சி காட்சி கண்ணா ஹே மாளிகை மயிலே ஆமார்கள் வெயிலே ஆசைகள் எனக்கு ஆயிரம் இருக்கு மாறுதல் எனக்கு ஆறுதல் உனக்கு எல்லாட்டு தோற மகளே இனி என்ன கண்டு வாய் மூட்டு மட்ட மகளே மல்லிகை வனமே மன்னாத குலமே பட்டிக்காடு என்ன கட்டித்தான் போடம்மா சிந்தி விழும் தேனே தந்தேனே என்ன தானே தந்தேனே என்ன